Hi, எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு நெக்ஸ்ட் செஷனுக்குள்ள போகிறோம். PHPல ப்ரீவியஸ் வீடியோல ப்ரீவியஸ் செஷன்ல வந்து நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா ஓவர் வியூ ஆஃப் PHP மாதிரி பார்த்துருப்போம். PHPயோட ஹிஸ்ட்ரியும் PHPயோட இன்ட்ரடக்ஷனும் பார்த்துருப்போம். இந்த செஷன்ல நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது வந்து ஷார்ட் செஷன் தான். PHP வேரியபிள்ஸ் பத்தி நம்ம வேரியபிள்ஸ் வந்து எப்படி PHPல யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். நம்ம அதுக்குள்ள என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோட சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணிக்கோங்க, பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் உங்களுக்கு ஃபர்தர் மோரா நியூ வீடியோவோட அப்டேட்ஸ் வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டு இருக்கும் உங்களுக்கு. ஓகே, PHP வேரியபிள்ஸ் இப்போ காமனாக வந்து எல்லா லாங்குவேஜ்லையுமே வேரியபிள் அப்படிங்கிறது காமன் தான். வேரியபிள் அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் பண்றோம், வேரியபிள்னா என்ன அப்படிங்கிறதுனா, இப்போ வேரியபிள்னா என்னன்னா ஒரு பர்டிகுலர் டேட்டாவையோ இல்லை ஒரு இன்ஃபர்மேஷனையோ நம்ம வந்து ஒரு வேரியபிளுக்குள்ள ஒரு லெட்டருக்குள்ளேயோ ஏதோ ஒரு இதுக்குள்ள ஸ்டோர் பண்ணி வைக்க போறோம். அந்த ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் நம்ம வேரியபிள் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்றோம். அதாவது அதான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா வேரியபிள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ வேரியபிள்ங்கிறது எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா டேட்டாவை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக யூஸ் ஆகுது, அவ்வளவுதான். இங்க வந்து இன்னும் உங்களுக்கு தெளிவா வேரியபிளை பத்தி சொல்லணும்னா வேரியபிளை வந்து ஒரு கண்டெய்னர் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஏன் அப்படி சொல்றோம்னா இப்ப டிஃபால்ட்டா நம்ம ரியல் டைம்ல இருக்கக்கூடிய கண்டெய்னர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த கண்டெய்னருக்குள்ள நிறைய திங்ஸ்ல நிறைய ஐட்டம்ஸ் வந்து வச்சிருப்போம். ஸோ மல்டிபிள் ஐட்டம்ஸை ஒரே இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறதுக்கு தான் கண்டெய்னர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நம்ம டிஃபால்ட்டா இப்போ நம்ம டே டு லைஃப்ல இருக்கக்கூடிய கண்டெய்னர்ஸை பத்தி சொல்றோம். அதே மாதிரி தான் வேரியபிள்ஸுங்கிறது என்னன்னா அதுக்குள்ள வந்து லாட்ஸ் ஆஃப் டேட்டாஸ் இல்லைன்னா இன்ஃபர்மேஷன்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்க போறோம். அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எனி டைப் ஆஃப் டேட்டா கூட இருக்கலாம் அப்படிங்கிறது தான் இப்போ வேரியபிள்னு சொல்லி சொல்லுவாங்க. இங்க வந்து நம்ம PHPல ஒரு வேரியபிள் எப்படி டிக்ளேர் பண்ணுவோம் அப்படின்னா டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணி மென்ஷன் பண்ணி அதுக்கப்புறமா வேரியபிள் நேம் நம்ம டிக்ளேர் பண்ணணும். ஒரு வேரியபிள் நேம் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டாலர் சிம்பிள் மென்ஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வேரியபிள் நேம் நம்ம கொடுக்கணும். PHPல இதுதான் ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணக்கூடிய ஒரு சின்டாக்ஸ். இதுல மெயின் அட்வான்டேஜ், அதாவது இப்ப PHP மித்த லாங்குவேஜஸ் ஃபார் எக்ஸாம்பிள் C++, ஜாவா இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணணும்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் அது என்ன டைப் ஆஃப் டேட்டா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணணும், அதாவது டேட்டா டைப் மென்ஷன் பண்ணணும், அதுக்கப்புறமா வேரியபிள் நேம் கொடுக்கணும். இங்க வந்து நம்ம இந்த வேரியபிள் இந்த டேட்டா டைப்புக்கு அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ண வேண்டியதில்லை. நம்ம அந்த வேரியபிளுக்குள்ள என்ன டேட்டாவை ஸ்டோர் பண்றோமோ அதுவே ஆட்டோமேட்டிக்கா அந்த வேரியபிளை அந்த டேட்டா டைப்புக்கு அது கன்வெர்ட் பண்ணிக்கும். எக்ஸாம்பிளுக்கு கீழே இப்போ பாத்தீங்கன்னா இங்க எக்ஸாம்பிள் வந்து நேம் ஈக்குவல் டு விஸ்வான்னு சொல்லியிருக்கு. இங்க விஸ்வாங்கிறது ஸ்ட்ரிங். அப்ப இந்த நேம் ஈக்குவல் டு விஸ்வான்னா அப்ப இந்த வேரியபிள் வந்து ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பா அதுவே கன்வெர்ட் ஆகிக்கும். அதே இது கீழே இன்னொரு சேம் வேரியபிள ஈக்குவல் டு 1ன்னு சொல்லி அந்த வேரியபிளுக்குள்ள ஸ்டோர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த 1ங்கிறது இங்க வந்து இன்டிஜர் நம்பர். ஸோ அப்ப இந்த நேமுங்கிற வேரியபிள் எப்படி மாறிடும், இன்டிஜர் டேட்டா டைப்பா மாறிடும். ஓகேவா, இதுதான் வந்து ஒரு நார்மல் வேரியபிள்னா என்ன. அது ஒரு PHPல வேரியபிள் நம்ம ஒன்று டிக்ளேர் பண்றோம்னா அதுக்கு முன்னாடி டாலர் சிம்பிள் ஒன்று யூஸ் பண்ணணும். நம்ம கீபோர்ட்ல அது இருக்கும் டாலர் சைன். நம்ம கீபோர்ட்ல நம்பர் 4க்கு மேல டாலர் சைன் இருக்கும். இதுல மெயின் அட்வான்டேஜ் என்னன்னா மற்ற லாங்குவேஜஸ் மாதிரி நம்ம இங்க வந்து திரும்ப வந்து நம்ம டேட்டா டைப்ஸ் மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம என்ன டைப் ஆஃப் டேட்டாவை அதுல ஸ்டோர் பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த வேரியபிள் வந்து அந்த டைப் ஆஃப் டேட்டாக்கு அது மாறிடும். இதுல ரூல்ஸ் வந்து மோர் ஓவர் ஒரு 4-5 பாயிண்ட்ஸ் வந்து சேமா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னா ஸ்டார்ட்ஸ் வித் டாலர் சைன். நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி டாலர் சிம்பிள் இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து வேரியபிளோட நேம் வந்து என்னைக்குமே லெட்டரோ இல்லைன்னா அண்டர்ஸ்கோரை யூஸ் பண்ணி தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கணும். அதை விட்டுட்டு நம்ம நம்பர் யூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் வேரியபிள் நேம்ஸ் ஆர் கேஸ் சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ கேஸ் சென்சிட்டிவ் அப்படிங்கிறது எக்ஸாம்பிள் என்னன்னா இப்போ இங்க எக்ஸாம்பிள் கேஸ் சென்சிட்டிவ்க்கு இப்போ நான் டாலர் ஏஜ்ன்னு சொல்லி டாலர் நேம்னு சொல்லி ஒரு வேரியபிள் நான் கிரியேட் பண்ணிருக்கேன். அதே இது டாலர் நேம் அப்படின்னு சொல்லி வேரியபிள் கிரியேட் பண்ணிருக்கேன். ஸோ இங்க இது ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸ், அதாவது ரெண்டுமே சேம் வேரியபிள்ஸ் கிடையாது. ரெண்டுமே சேம் நேமுங்கிறது அதேதான். ஆனா வந்து ஒன்னு வந்து கேப்ஸ் லெட்டர் கொடுத்துருக்கேன், ஒன்னு வந்து ஸ்மால் லெட்டர்ஸ்ல கொடுத்துருக்கேன். இது ரெண்டுமே டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸ். இப்படி இது ஒரு வேரியபிள், இது ஒரு நேமுங்கிறது இந்த ஸ்மால் லோயர் கேஸ்ல இருக்கிறதுலாம் ஒரு வேரியபிள், அப்பர் கேஸ்ல இருக்கிறது ஒரு தனி வேரியபிள். ஸோ இது வந்து அதனாலதான் இதை வந்து கேஸ் சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம வேரியபிள்னா என்ன, அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம், ரூல்ஸ் வேரியபிள கிரியேட் பண்றதுக்கு ஒரு ரூல்ஸ் பார்த்தோம்.
இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான் ஸ்கோப் ஆஃப் வேரியபிள்ஸ். எல்லா லாங்குவேஜ்லயுமே இது இருக்கக்கூடியது. ஸ்கோப் ஆஃப் வேரியபிள்ஸ்ங்கிறது என்னன்னா, ஒரு வேரியபிளோட ஸ்கோப் அப்படின்னா என்ன? ஸ்கோப்னா என்னன்னா, இப்போ ஒரு வேரியபிள் வந்து இந்த இடத்துல கொடுத்தா இந்த ப்ரோக்ராம்ல எந்தெந்த இடத்துலலாம் இந்த வேரியபிளை யூஸ் பண்ணலாம், இந்த வேரியபிளை இந்த இடத்துல கொடுத்தா இந்த ப்ரோக்ராம்ல எந்த இடத்துல மட்டும் இதை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்றதுதான் ஸ்கோப் அப்படின்னு சொல்லி சொல்றது. அந்த ஸ்கோப் ஆஃப் வேரியபிள் வந்து ஒரு 3 டைப்ஸ் இருக்கு. என்னென்னா குளோபல் வேரியபிள் அண்ட் லோக்கல் வேரியபிள், அப்புறம் ஸ்டாட்டிக் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ குளோபல்னா என்னன்னா, குளோபல்ங்கிறது வந்து நீங்க ப்ரோக்ராமோட ஸ்டார்டிங்லேயே டிக்ளேர் பண்ணிட்டு அதை த்ரூ அவுட் தி ப்ரோக்ராம் எங்கனாலும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். லோக்கல்ங்கிறது என்னன்னா, ஒரு பர்டிகுலர் ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு லோக்கல் வேரியபிள் நீங்க ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றீங்கன்னா அந்த ஃபங்க்ஷனுக்குள்ள மட்டும்தான் அந்த வேரியபிள் அக்சஸ் ஆகும். அந்த ஃபங்க்ஷனை விட்டு வெளியே நீங்க எங்கேயாவது அந்த வேரியபிள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு அது அக்சஸ் ஆகாது. இப்ப ஸ்டாட்டிக் அப்படிங்கிறது என்னதுன்னா, ஸ்டாட்டிக் வேரியபிள் இது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிளோட நான் கொடுத்தேன்னா உங்களுக்கு வந்து இன்னும் டீட்டெயில்டா உங்களுக்கு புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா குளோபல் வேரியபிள். அதுக்கு ஒரு சின்ன நம்ம நார்மல் ப்ரோக்ராம் டைப் பண்ணிக்குவோம். நோட்பேட் பிளஸ் பிளஸ் ஓபன் பண்ணிக்கிறோம். ஓகேவா? நோட்பேட் பிளஸ் பிளஸ்ல PHP அப்படின்னு சொல்லி PHP ப்ரோக்ராம் போடுறதுக்கு முன்னாடி அதோடைய ஸ்டார்டிங் PHP எப்படி ஸ்டார்ட் பண்ணணுமோ அதோட சின்டெக்ஸ், எண்டிங் எப்படி இருக்கணுங்கிறதோட சின்டெக்ஸ். இப்போ இதை நம்ம சேவ் பண்றோம். கண்ட்ரோல் பிளஸ் எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா இந்த சேவ் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதுல நம்மளுடைய இதை நம்ம எங்க சேவ் பண்ணணும்? நம்ம ப்ரீவியஸ் வீடியோல நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ஒரு PHP ப்ரோக்ராம் போடுறோம்னா அதை எங்க கொண்டு போய் சேவ் பண்ணணும்? நம்ம எக்ஸாம்ப் எங்க நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கோமோ அங்க அந்த எக்ஸாம்ப்ங்கிற ஃபோல்டருக்குள்ள htdocs அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ள இது நம்ம நேத்து நம்ம கிரியேட் பண்ணோம். நம்ம போன வீடியோ செஷன்ல சாம்பிள் அண்டர்ஸ்கோர் வெப்னு சொல்லி நான் கிரியேட் பண்ணி சொல்லி கொடுத்துருக்கேன். அதே ஃபோல்டருக்குள்ள ஒரு ஃபைல் நேம், இப்போ நம்ம வேரியபிள் பார்க்கறதுனால வேரியபிள்ஸ் டாட் PHP அப்படின்னு சேவ் பண்ணிக்கலாம். இங்கே சேவ் பண்ணிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து உங்களுக்கு அதனுடைய கலர் வந்து மாறிடும். ஸோ இது இந்த கலர்ஸ் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிச்சிடும் எல்லாத்தையும். ஓகேவா? இப்போ இங்கே வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே குளோபல் வேரியபிள்ஸை பற்றி பார்ப்போம். குளோபலாக ஒரு வேரியபிள் அப்படிங்கிறது. ஸோ எடுத்தோடனே ஒரு ப்ரோக்ராமில் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோம். வேல்யூ 1 அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறோம். அந்த வேரியபிள்ல என்ன வேல்யூ ஸ்டோர் பண்ணுறோம்னா நம்பர் 5 அப்படிங்கிற ஒரு நம்பர் 5ங்கிற ஒரு வேல்யூவை ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த வேல்யூ 1ங்கிறது என்னது? வேல்யூ 1ங்கிறது என்னன்னா இந்த நம்பர் ஸ்டோர் பண்றதுனால இது இன்டிஜர் டேட்டா டைப் அப்படின்னு அது கன்சிடர் ஆகிக்கும். நெக்ஸ்ட் என்ன பண்றோம்னா $value 2 அப்படின்னு சொல்லி ரெண்டாவது வேரியபிள் கிரியேட் பண்றோம். ஈக்குவல் டு 4 அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் கிரியேட் பண்றோம். 4 அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் கிரியேட் பண்றோம். இப்ப வேல்யூ 1ங்கிற வேரியபிளுக்கு என்ன இருக்கு? நம்பர் 5 இருக்கு. வேல்யூ 2ங்கிற வேரியபிளுக்குள்ள நம்பர் 4 இருக்கு. ஓகேவா? நம்ம இப்ப இதுல என்ன பண்ண போறோம்னா இந்த ரெண்டு வேரியபிள்ல இருக்கக்கூடிய இந்த ரெண்டு வேல்யூவையும் பிளஸ் பண்ணி 9ன்னு சொல்லி இன்னொரு வேரியபிள் 9ன்னு சொல்லி திரும்ப இந்த வேல்யூ 2லயே நம்ம ஸ்டோர் பண்ணிட போறோம். ஸோ அதுக்கு நம்ம ஒரு ஃபங்க்ஷன் எழுதுறோம். இது வந்து நார்மலா இந்த எக்ஸாம்பிளுக்கு மட்டும் இந்த ஃபங்க்ஷனை பார்த்துக்கோங்க. ஃபங்க்ஷன்ங்கிறது அப்படிங்கிறத டீடைல் எக்ஸ்பிளனேஷன் நான் நெக்ஸ்ட் அதுக்கு ஒரு தனி செஷன் வச்சிருக்கேன். ஸோ ஃபங்க்ஷன் ஆட் கொடுத்துட்டு இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வேல்யூ 2 எப்படி மாறிடும்? வேல்யூ 1 பிளஸ் வேல்யூ 2 அப்படின்னு மாறிடும். அப்ப இதோட இந்த இதுல என்ன இருக்கும்? இப்ப வேல்யூ 1ல என்ன இருக்கு? 5. வேல்யூ 2ல என்ன இருக்கு? 4. இப்போ 5 பிளஸ் 4 9 வந்து திரும்ப இந்த வேல்யூ 2ல 4 இருக்கிற இடத்துல என்ன ஆயிரும்? வேல்யூ 2ல 9ன்னு சொல்லி டிஸ்பிளே ஆயிரும். ஸோ இப்போ இது வந்து வெளியில வந்து நான் எக்கோ வேல்யூ 2 அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ஸோ வேல்யூ 2 அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் இதை கொடுத்தேன்னா இப்போ இதை நம்ம எப்படி ரன் பண்ணி பார்க்கணும்? ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நம்ம எப்படி ரன் பண்ணி பார்க்கணும்? ப்ரௌசர்ல லோக்கல் நம்ம எப்படி ரன் பண்ணி பார்க்கணும்னா ப்ரௌசர்ல லோக்கல் ஹோஸ்ட் ஸ்லாஷ் நம்ம அந்த ஃபோல்டர் நேம் சாம்பிள் அண்டர்ஸ்கோர் வெப் ஸ்லாஷ் variables.php. ஸோ இப்போ என்ன ஆகுது? திஸ் சைட் கான்ட் பி ரீச்ட். இப்படி வந்தா நான் போன வீடியோல என்ன சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்? எக்ஸாம்ப் அப்படின்னு சொல்லி அந்த கண்ட்ரோல் பேனலை ஓபன் பண்ணி சர்வீசஸ் ஸ்டார்ட் ஆகாம இருந்தாதான் இந்த மாதிரி வரும். அப்ப ஃபர்ஸ்ட் அப்பாச்சி சர்வீசஸையும்
MySqlங்கிற சர்வீஸையும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு இதை நீங்க க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நீங்க க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆகும். இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா இங்க நமக்கு வேரியபிள்ஸ் டாட் PHP அப்படிங்கிறதுல இப்ப உங்களுக்கு இங்க டிஃபரன்ஸ் தெரியுதா? எக்கோ வேல்யூ 2ல 4 இருக்கு. ஸோ இந்த எக்கோ இங்க போட்டிருக்கனால அந்த வேல்யூ 2ல என்ன இருக்கோ அந்த வேல்யூ பிரிண்ட் ஆயிருக்கு. ஆனா இங்க நம்ம என்ன பண்ணவே இல்லை, நம்ம வந்து ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருக்க மட்டும்தான் செஞ்சிருக்கோமே தவிர ஃபங்க்ஷனை நம்ம எந்த இடத்துலையுமே கால் பண்ணலாம். ஸோ ஆட் அப்படின்னு சொல்லி ஃபங்க்ஷனை கால் பண்ணணும். இப்போ நீங்க இதை ரன் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இப்போ நம்ம கால் பண்ணிட்டோம், ஃபங்க்ஷனை கால் பண்ணிட்டு இப்போ நீங்க ரன் பண்ணுங்க. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன நோட்டீஸ் கொடுக்குது, என்ன எரர் கொடுக்குதுன்னா அன்டிஃபைன்ட் வேரியபிள் வேல்யூ 2, அன்டிஃபைன்ட் வேரியபிள் வேல்யூ 1, இது ஆன் தி லைன் 6 ஆன் லைன் 6 அப்படின்னு கொடுக்கு. இங்க லைன் 6 அப்படிங்கிறது எங்க இருக்குன்னா நம்ம லைன் 6ல இந்த வேல்யூ 1ம் வேல்யூ 2ம் டிக்ளேர் பண்ணாத ஒரு அன்டிஃபைன்ட் வேரியபிள் அப்படின்னு சொல்லி சொல்லுது. இது எந்த ரீசனுக்காக சொல்லுது அப்படின்னா இப்ப இங்க நீங்க குளோபல் வேரியபிள் அப்படின்னு நீங்க டிக்ளேர் பண்ணிட்டு இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள இப்படி டைரக்டா உங்களால யூஸ் பண்ண முடியாது. யூஸ் பண்ணீங்கன்னா இந்த எரர் வரும். ஸோ குளோபல் வேரியபிள்ல நீங்க ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள நீங்க யூஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா குளோபல் அப்படின்னு ஒரு கீவேர்ட், குளோபல் எந்த வேரியபிள் வேல்யூ 1, வேல்யூ 2 அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்ப நீங்க உங்களால இதோட வேல்யூ என்ன வரும்னா என்ன வரும் 5 + 4 9 அப்படின்னு சொல்லி நமக்கு வரும். வந்துச்சா? ஸோ தட்ஸ் இட். அப்ப குளோபலோட பர்பஸ் என்னன்னா இந்த குளோபல் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டு அதை நீங்க எங்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், த்ரூ தி ப்ரோக்ராம் நீங்க எங்கனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் வித்தின் ஃபங்க்ஷனுக்குள்ள யூஸ் பண்ணும்போது ஒரு குளோபல் வேரியபிள் யூஸ் பண்ணும்போது குளோபல்னு கீவேர்ட் போட்டு அந்த வேரியபிள் நேம்ஸை இங்க நீங்க மறுபடியும் டிக்ளேர் பண்ணலாம். இப்படி டிக்ளேர் பண்ணிட்டு மென்ஷன் பண்ணீங்கன்னா தான் அது வந்து அதை குளோபல் வேரியபிளை அக்செப்ட் பண்ணிக்கலாம். இது வந்து குளோபல் வேரியபிளுக்குரிய ஒரு ப்ரோக்ராம். ஸோ இதுவே வந்து ஒரு லோக்கல் வேரியபிள் ஃபங்க்ஷன் சப் இங்க வந்து ஒரு a = 5 b = 2 அப்படின்னு சொல்லி ரெண்டு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டு c = a - b அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இப்ப இந்த c-ய வந்து நீங்க எக்கோ c அப்படின்னு சொல்லி கொடுத்து பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இப்ப நமக்கு பிரிண்ட் ஆகும்போது இப்ப அன்டிஃபைன்ட் வேரியபிள் c ஆன் லைன் 17, இந்த லைன் நம்பர் 17ல இருக்கக்கூடிய அந்த வேரியபிள் வந்து என்ன காமிக்குது, அன்டிஃபைன்ட் வேரியபிள்னு சொல்லி காமிக்குது. இது எதனால அப்படி காமிக்குதுன்னா வித்தின் அ ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு வேரியபிள்ஸ் எல்லாம் டிக்ளேர் பண்ணீங்கன்னா அதை தான் லோக்கல் வேரியபிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அததான் என்ன சொல்லுவாங்கன்னா லோக்கல் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப அந்த லோக்கல் வேரியபிள்ஸ் வந்து ஃபங்க்ஷனுக்கு வெளியில உங்களால யூஸ் பண்ண முடியாது. இப்ப இந்த எக்கோவை தூக்கி இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயே இப்ப நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு அதுக்குரிய ஆன்சர் வந்து உங்களுக்கு இங்க கிடைச்சிடும். இப்ப சப்ங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணிடலாம். கால் பண்ணிட்டு இப்ப நீங்க இதை ரன் பண்ணி பாத்தீங்க அப்படின்னீங்கன்னா 9 3 அப்படின்னு சொல்லி வருதா. இப்ப 9 3 இப்ப இதுதான் வந்து குளோபல் வேரியபிள், இது லோக்கல் வேரியபிள். இப்ப நம்ம இதுலயே வந்து ஃபர்தர் மோரா ஸ்டாட்டிக் அப்படிங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணி நம்ம பண்ண போறோம். ஸோ ஃபங்க்ஷன் இன்க்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லி போடுறோம். இப்போ இதுல என்ன பண்ண போறோம்னா ஒரு வேரியபிள் x = 0ன்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிட்டு அதை நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா எக்கோ x அப்படின்னு பிரிண்ட் பண்ணிட்டு அந்த x-ஐ வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு இப்ப இந்த எக்கோவை இந்த x-ஐ பிரிண்ட் பண்ணிட்டு இன்க்ரிமெண்ட் பண்றோம். இப்ப இந்த ஃபங்க்ஷனை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா 3 டைம்ஸ் நம்ம கால் பண்ண போறோம். 3 டைம்ஸ் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ண போறோம். ஓகேவா? கால் பண்ணிருக்கோமா? இப்ப நான் இங்க வந்து ஸ்டாட்டிக்ங்கிற கீவேர்ட் யூஸ் பண்ணாம இப்ப நான் இதை ரன் பண்ணி பார்க்கறேன். ரன் பண்ணி பார்த்தோம்னா குளோபல் வேரியபிளோட அவுட்புட்டையும் லோக்கல் வேரியபிள் அவுட்புட்டையும் இது பண்ணிடுது. இப்போ ஸ்டாட்டிக் மட்டும் இப்போ 0 0 0 0ன்னு பிரிண்ட் ஆகும். ஓகேவா? இங்க பிரிண்ட் ஆயிருது, அதுக்கப்புறம் இன்க்ரிமெண்ட் ஆகுது, திரும்ப இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும்போது
இந்த எக்ஸுங்கிறது 0 இனிஷியலைசேஷன் ஆயிடுது, திரும்ப 0 பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ இது எனக்கு எப்படி வரணும் அவுட்புட்னா 0 1 2 அப்படின்னு வரணும். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா ஸ்டாட்டிக் அப்படின்னு கீவேர்டை யூஸ் பண்ணிட்டு இப்போ நீங்க இதை ரன் பண்ணீங்கன்னா 0 1 2 அப்படின்னு சொல்லி வருதா? 0 1 2 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ ஸ்டாட்டிக்ங்கிற கீவேர்ட், ஸ்டாட்டிக்ங்கிறதோட ஸ்கோப் என்ன அப்படின்னா, இப்போ இந்த வேரியபிள்ல என்ன இருக்கு, x = 0 இருக்கு. இங்க x பிரிண்ட் ஆயிடுச்சு, 0 பிரிண்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் 0 + 1 1 ஆயிடும். x ஓட வேல்யூ 1 ஆயிடும். அப்போ x ஓட வேல்யூ என்ன இருக்கு, 1 இருக்கு. அப்போ இன்கிரிமெண்ட்ங்கிறத திரும்ப கால் பண்ணும்போது இந்த x இப்படி 0 இனிஷியலைசேஷன் ஆகாது. லாஸ்டா xல என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் அங்க எடுத்துக்கும். அதனாலதான் நெக்ஸ்ட் பிரிண்ட் ஆகும்போது 1 அப்படின்னு பிரிண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் இப்போ 1 பிரிண்ட் ஆனதுக்கு அப்புறமா x ஓட வேல்யூ என்னன்னு மாறிடும், இன்கிரிமெண்ட் ஆகும். 1 + 1 = 2 ஆயிடும். இப்போ திரும்ப தேர்ட் டைம் கால் பண்ணும்போது x ஓட வேல்யூ லாஸ்டா என்ன இருந்துச்சு, 2 இருந்துச்சு. ஸோ அந்த 2 தான் இங்க பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகேவா? இதுதான் வந்து ஸ்டாட்டிக் வேரியபிள். இப்போ இது மூணுமே வந்து என்னதுன்னா குளோபல், இது வந்து லோக்கல் வேரியபிள், இது ஸ்டாட்டிக் வேரியபிள் அப்படிங்கிறது. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் கான்செப்ட் என்ன பார்க்க போறோம், இது வரைக்கும் முடிஞ்சு உங்களுக்கு. இப்போ நெக்ஸ்ட் வேரியபிள் என்னன்னா, ஒரு வேரியபிள்ல எப்படி எல்லாம் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இதை வந்து நம்ம டெலிட் பண்ணிக்குவோம், கமெண்ட் பண்ணிக்கலாம், பிளாக் கமெண்ட் பண்ணிட்டு இப்போ நான் வந்து ஒரு நேம் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் கிரியேட் பண்றேன். அந்த நேமுங்கிறதுக்குள்ள என்ன பண்றேன்னா ஹலோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லி போடுறேன். ஹலோ வேர்ல்டு போட்டுட்டு இப்ப நான் இந்த வேரியபிளை இந்த ஹலோ வேர்ல்டுங்கிறத பிரிண்ட் பண்ணி பார்க்கணும்னா எக்கோன்னு போட்டு நேம் அப்படிங்கிற வேரியபிளை டேரக்டா இங்க கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா ஹலோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆயிடும். இப்போ நான் இதோடைய இது ஒன் டைப் ஆஃப் டிஸ்பிளேயிங் தி வேரியபிள். இப்போ இன்னொரு டைப் என்னன்னா, இப்போ இதுலயே வந்து எனக்கு என்னன்னா ஹலோ வேர்ல்டு அப்படின்னா இங்க ஹலோ வேர்ல்டு கூட வரணும். வெல்கம், இப்போ இங்க ஒரு நேம்ல வந்து நம்ம என்ன வச்சுக்கலாம்னா டெக்கி வேர்ல்ட் யூடியூப் சேனல் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கோம். இப்போ இந்த டெக்கி வேர்ல்டு யூடியூப் சேனல் இதை ரன் பண்ணீங்கன்னா இதுதான் ரன் ஆகும். எனக்கு இந்த முன்னாடி வந்து ஒரு வெல்கம்ங்கிற ஒரு டெக்ஸ்ட் மட்டும் வேணும். ஸோ என்ன பண்ணலாம்னா வெல்கம் டு டாட் வச்சுட்டு இப்போ இதை ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, சேவ் பண்ணல, சேவ் பண்ணிட்டு இப்போ இதை ரன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா வெல்கம் டு டெக்கி வேர்ல்டு யூடியூப் சேனல் அப்படின்னு சொல்லி வந்திருக்கா. இப்போ இதுல இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா, இது ஒன் வே ஆஃப் பிரிண்டிங். இப்போ இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா, இந்த டெக்ஸ்டோட சேர்ந்து இந்த டெக்ஸ்டும் எனக்கு சேர்ந்து பிரிண்ட் ஆகணும். அதை மென்ஷன் பண்றது தான் இந்த டாட். இந்த டாட்டுங்கிறது என்னன்னா கன்கார்டினேஷன். இதோட இதை ஜாயின் பண்ணி விட்டுருவோம். இப்போ இந்த யூடியூப் சேனலுக்கு அடுத்து நம்ம இன்னொரு டெக்ஸ்ட் ஜாயின் பண்ணோம்னா இன்னொரு டாட் வச்சு டபுள் கோட்ஸ்ல சப்ஸ்கிரைப் அஸ் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இப்போ ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா வெல்கம் டு யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் அஸ் அப்படின்னு சொல்லி வந்திருக்கா. இதுதான் இந்த மாதிரி ரெண்டு வே தான் வந்து வேரியபிளை எப்படி பிரிண்ட் பண்ணி பார்க்கணும் அவுட்புட்டை அப்படிங்கிறது தான் பார்க்கணும். ஸோ இன்னைக்கு செஷன் இவ்வளோதான். வேரியபிள்ஸ் அப்படிங்கிறது இந்த செஷன்ல அவ்வளோதான். PHPல வேரியபிள்ஸ் எப்படி டிக்ளேர் பண்றது, வேரியபிளை எப்படி யூஸ் பண்றது, அந்த ரூல்ஸ் என்னென்ன, வேரியபிள்ஸோட ரூல்ஸ் என்ன, வேரியபிளோட ஸ்கோப்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் எக்ஸாம்பிள் வச்சு சொன்னேன். நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல நெக்ஸ்ட் டாபிக்கை பத்தி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மிக்க நன்றி. பாய்.